தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன சின்ன 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 விஷயங்களை கொஞ்சம் சாம்பிள் பண்ணி பார்த்தேன். ஒரு 10 மரம் மிஞ்சி போனால் ஒரு 150 காய் காய்ச்சிக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் எண்ணெயை கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் ஒரு எண்ணெயை 2-3 தடவை கொடுத்தோம். இப்போ அந்த மரங்கள் 400 காய் வரைக்கும் வந்திருக்குது. நம்ம நவீன விவசாயம் வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் அந்த புரட்சிங்க பேரில் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்களை மறந்துட்டோம். ஐயாவுடைய பரிச்சயம் யூடியூப்பில் தான் எனக்கு முதல்ல அறிமுகம். விவசாயம் என்னுடைய தாத்தா காலத்தில் வாழை, நெல், என்னுடைய தகப்பனார் காலத்தில் நெல், வாழை, திராட்சை, நெல்லி, காய்கறி, அப்புறமாட்டி இப்போ எலுமிச்சை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ தற்சமயத்தில் கடந்த சில ஆண்டு காலம் எலுமிச்சையும் தென்னையும் மட்டும்தான் பராமரிச்சுட்டு வர்றோம். ஐயாவுடைய பரிச்சயம் கிடைச்ச உடனே இங்கே வந்தேன். யூடியூப்பில் பார்க்கும்போது வந்தோம். ஐயாட்ட பேசினேன். மருந்துகள் கொடுத்தாங்க. மருந்துன்னா எண்ணெய் எப்பவும் போல் கொடுக்குற எண்ணெய் தான். இந்த எண்ணெயோடைய பயன்பாடு ஐயாவோட யூடியூப் வீடியோ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் பார்த்துருந்தேன். ஆந்திராவில் உள்ள வீடியோ பார்த்துருந்தேன். அதை பேஸ் பண்ணி நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாலே எண்ணெயெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தேன். பட் அளவீடுகள் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது. அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். நல்லாவே ஒரு ரிசல்ட் இருந்தது. சரி, இருந்தாலும் வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு முறையான ஒரு செயல்பாட்டுக்கு நம்ம கொண்டு வர முடியாதுங்கிறதுக்காக ஐயாவை பார்க்கணும், ஐயாவுடைய ஆலோசனையை கேட்கணுங்கிறதுக்காக வந்திருந்தேன். ஒன்றுமே சொல்லலை, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப போட்டு மூளையாக்க போட்டு கசக்காதப்பா, ஏன் போட்டு வீணாக போட்டு புண்ணாகிக்கிட்டு இருக்க, கொடுத்தோமா வாங்கினோமா பயன்படுத்தினோமா நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் யோசிச்சுப்பாரு அது நல்லா இருக்கா இல்லையான்னு யோசிச்சுப்பாரு, அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னாப்புல. சரிங்க ஐயா அப்படின்ட்டு வாங்கிட்டு போனேன். ஐயா உடனே 1 மாதத்துலேயே பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. ஃபீல்டு விசிட் வந்திருந்தாங்க. பார்த்து திருப்தியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல ஒரு ஃபார்மட், இந்த முறை தான் அப்படி தான் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நஷ்டம் இல்லாத விவசாயத்தை கொண்டு போயிட்டு இருக்க முடியும். என்னுடைய தகப்பனார் காலத்தில் திராட்சை நான் அப்பா கூட பண்ணிகிட்டு இருந்தேன். திராட்சை விவசாயத்தில் நான் நஷ்டப்பட்டது கிடையாது. அப்புறம் நெல்லி பண்ணணும், அதுலேயும் நஷ்டம் இல்லை. எலுமிச்சை விவசாயம் மிக சிறப்பான விவசாயமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைய வரைக்கும் எலுமிச்சையில் லாபம் நல்லாவே இருக்குது. ஏன்னா மரங்கள் வயசாகும்போது ஐயா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பூ நல்லா இருக்கும் ஐயா, வேணுங்கிற அளவுக்கு காயோடைய சைஸ் வராது. ஏன்னா வெயிட் கரெக்டாக இருக்கும். 100 கிலோன்னா 100 கிலோ இருக்கும். ஆனால் நீங்கள் கிரேடிங் பண்ணி பிரித்து பார்த்தீங்கன்னா அந்த தரம் 1வது தரம் 2வது தரம் இந்த வித்தியாசப்படும். இந்த மாதிரி இருந்தது. சரி, நோய் தாக்குதலை பற்றி ஐயாட்ட பேசும்போது ஒன்றுமே கிடையாது, எண்ணெயை கரைச்சி அடிச்சாச்சுன்னா சரியாக போயிருமியா அப்படின்னாப்புல. இப்போ என்ன தானே அதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சுது நிறைய கம்பெனியில் உள்ளவங்க பூராமல் இந்த எண்ணெயிலேருந்து நிறைய மூலப்பொருட்களை பிரித்து எடுத்து அதைத்தான் ரசாயன மருந்துகளாக மாற்றி கொடுக்குறாங்க. நம்ம ஐயா சாதாரணமான விவசாயம், இது பாரம்பரிய விவசாயம்னு சொல்லலாம். ஐயா சொன்ன மாதிரி வாழையில் பார்த்தீங்கன்னா 3 கண்ணு ஒதுக்கி விட்டு செய்யக்கூடிய முறையெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க பயன்படுத்தின முறைகள். நம்ம நவீன விவசாயம் வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் அந்த புரட்சிங்க பேரில் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்களை மறந்துட்டோம். நம்ம பயன்படுத்திக்கிட்ட முறை தான் மாடிஃபிகேஷன். அவங்க கொஞ்சம் மாற்றம் பண்ணி அதை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ பழைய அதே பாதைக்கு நம்ம போகிறோம். அதாவது சாதாரணமாக நடந்து போகிறது, எல்லாரும் நடந்து போகிற பாதையில் போனால் பாதை போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். அதை தடம் மிதிச்சு புதுசாக ஒரு பாதையை உருவாக பார்த்தீங்களா, ஐயா அந்த மாதிரி புது பாதையை உருவாக்கி வச்சிருக்காப்புல. ஸோ தடம் பதித்து தடம் மிதித்து உருவாக்கக்கூடியவர் மாமனிதன். அப்படி ஒரு வழிகாட்டியுடைய பின்பக்கத்தில் நீங்கள் அந்த பாதையில் போகும்போது உங்களுக்கு அதுக்கு முன்னால் உள்ள தடைகளை பூரா அவங்க அகற்றிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த சிரமங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு செடி இருக்குது, ஐயா மிளகு செடியை காட்டினாங்க. இதை நோயை வரவழைச்சு நாங்கள் மறுபடியும் மருந்து அடித்து அதை எந்த அளவுக்கு இந்த மருந்து வேலை செய்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாங்க. இது மற்ற இதில் டெமோ ஏரியாம்பாங்க, அந்த அந்த பரீட்சாத்த முறைக்கு பயன்படுத்தக்கூடிய சோதனை சாவடி அந்த மாதிரி சொல்கிறது. அந்த பகுதியில் செஞ்சு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்பி நீங்கள் வாங்கிட்டு போக முடியும். அது கரெக்டாக ஃபார்மேட் பண்ணுறது, அந்த முறையாக செஞ்சு கொடுக்கறது, அந்த ஃபார்முலேஷன், அது எல்லாமே ஐயாவுடைய வழிகாட்டுதல் அது கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது அருமையான ஒரு முறை. பாருங்கள், மீனை நான் ட்ரம்மாக போட்டு வச்சுருந்தேன். ஐயா சொன்னாங்க, என்னப்பா போட்டு ட்ரம்மாக 200 லிட்டர் ட்ரம்மில் 10 ட்ரம் 12 ட்ரம்னு வச்சுட்டு இருக்கிறேன். நாங்கள் அப்படி இழுத்து விட்டோம்னா அது பாட்டுக்கு ட்ரம்மில் மிஷினில் போட்டோம்னா அது பாட்டுக்கு ஸ்டீமில் போட்டு எடுத்தோம்னா அப்படியே சத்துப்புறம் வந்துடும். 1 லிட்டர் நீ 1 ட்ரம்மில் எடுக்கிறத நான் 1 லிட்டரில் எடுத்துருவோம் அப்படின்னாப்ல. ஸோ மாடர்ன் டெக்னாலஜி, ஆனால் நம்ம பாரம்பரிய விவசாயத்தில் பயன்படுத்திக்கிறோம். இது மாதிரி விஷயங்களை பயன்படுத்தணும், நல்லா போய்கிட்டு இருக்கலாம். தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன சின்ன 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 விஷயங்களை கொஞ்சம் சாம்பிள் பண்ணி பார்த்தேன். ஒரு 10 மரம் மிஞ்சி போனால் ஒரு 150 காய் காய்ச்சிக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் எண்ணெயை கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் ஒரு எண்ணெயை 2-3 தடவை கொடுத்தோம்.
இப்போ அந்த மரங்கள் 400 காய் வரைக்கும் வந்திருக்குது. அவங்க கொடுக்குறதையும் நீங்கள் வந்து ஒரு முறைக்கு 2 முறை நீங்களும் பரிட்சாத முறையில் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். எலுமிச்சை மரங்களுக்கு அப்படி தான் மருந்து அடிச்சிருக்கிறேன். இன்னைய வரைக்கும் என்னுடைய பெரிய மரங்களுக்கும் சரி, சின்ன மரங்களுக்கும் சரி, சின்ன மரத்துக்காக ஒரு 2 தடவை ரசாயன மருந்து அடிச்சிட்டேன். ஆனால் பெரிய மரங்களுக்கு ஐயாவுடைய அணுகுமுறை வந்ததுக்கு பிறகு இன்னைய வரைக்கும் எண்ணெயை தவிர நான் வேறு எதுவும் அடித்தது கிடையாது. எண்ணெயும் கடல் பாசி உரம் அடிக்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் கொடுத்தது கிடையாது. வேறு எந்த ரசாயன மருந்தும் அதுக்கு நான் அடிக்கலை. ரசாயன உரமும் நான் அதுக்கு போடலை. இன்னைய வரைக்கும் திருப்தியாக தான் இருக்குது. என்னுடைய மரங்களுக்கு வயசாகிடுச்சு, மாற்றக்கூடிய கட்டம் வந்தாச்சு. இருந்தாலும் 1 வருஷம் 2 வருஷம் இழுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எந்த விவசாயமாக இருந்தாலும் சரி, ஒரு லாப நோக்கோடு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நஷ்டப்படுறதுக்காக நம்ம எதையுமே செய்யறதில்லை. சிறப்பாக பண்ணலாம். எல்லா விஷயங்களுமே நல்லா அருமையாக இருக்குது. நெல்லெல்லாம் பார்த்தேன். ஐயா வந்து இந்த புழுதி இதில் வந்து பொடிக்கட்டு உழவுன்னு சொல்லுவாங்க, அதில் போட்டு அதில் நெல் நாற்று வச்சு பண்ணியிருந்தாப்புல. அதுவும் நல்லா தான் வந்திருந்தது. புது மாதிரியான சில முறைகள் அந்த காலத்தில் பண்ணது அது இப்போ மறுபடியும் புதுப்பிச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப டெக்னாலஜிலாம் நம்ம பேஸ் பண்ணி போகணுங்கிற அவசியமே இல்லை. செடின்னு இருந்தால் பூச்சின்னு ஒன்று வரதான் செய்யும். இது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வீச்சத்தை ஏற்படுத்தணும், அவ்வளோதான். விரட்டணும், கொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கொடுத்தாச்சுன்னா சரியாக போயிடும். ஐயாவுடைய வழிகாட்டுதல் அற்புதமான வழிகாட்டுதல். பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், நல்லாவே இருக்குது. நீங்களும் பயன்படுத்துங்க, பலனடையுங்க.